வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம வெற்றிமாறன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சூரிய நடிச்சு வந்திருக்க விடுதலை பார்ட் 2 படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க, அந்த படம் எப்படி வந்திருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. விடுதலை பார்ட் 2 இந்த படம் சென்சார் ஆன டேட் 17/12/2024. ஸோ இப்போ தான் சென்சார் ஆகிருக்கு. புது படம் தான். இது ஒரு அடல் சொல்லி படம். அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய படமாக இது எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 172 minutes 38 seconds, அதாவது 2 மணி நேரம் 52 நிமிஷம் 38 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு பெரிய படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆகிடும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்ரட் குமார், RS என்டர்டைன்மெண்ட் சென்னை, சென்சார் கொடுத்த டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் CBSE சென்னை. விடுதலை பார்ட் 2 படத்துக்கு மொத்தம் 7 சென்சார் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மாடிஃபை எனி ரெஃபரன்ஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். உண்மையாக இருக்கிற எந்த அரசியல் கட்சியோட கொடிகளையோ பேரையோ உபயோகிக்க வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால இந்த படத்தில் வர எல்லா சீன்ஸ்லையுமே ஏதோ ஒரு கட்சி பேரோ கொடியோ வந்தால் அங்கெல்லாம் பிளர் ஆக்கி விட்டுருவாங்க. கட் நம்பர் 2, ரிமூவ் த சீக்வன்ஸ் விச் ஐடென்டிஃபைஸ் எ காஸ்ட். எந்த ஜாதியோடைய குறியீடுகளையும் பேரையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எந்த ஒரு ஜாதி பேருமே வராது வெளிப்படையாக. நீங்களாம் பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது தான், இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் சண்டை அப்படின்ட்டு. கட் நம்பர் 3, மாடிஃபை த கோரி இமேஜஸ். இந்த படத்தில் ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் காட்டுறாங்க. அந்த சீன் ஃபுல்லாக ரத்த கலைபரமாக இருக்கும். அதையும் நல்லா மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஏகப்பட்ட பிளர் வரும். கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட்ஸ். பச்சை பச்சைன்னு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. இது என்னன்றது நீங்களே உத்து பார்த்து படிச்சிங்க. எம்மாடி, வெற்றிமாறன் படத்தில் எப்படி பச்சை பச்சையான வார்த்தைகள். மேபி இந்த படத்தை ஓடிடியில் டேரக்டர்ஸ் கட்னு பெருசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அப்போ இந்த அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக கேட்கலாம். ஆனால் தியேட்டரில் இந்த வார்த்தைகள் மியூட் செய்யப்படும். கட் நம்பர் 5, மியூட் மாடிஃபை பொண்ணை பண்ணு அரசு அரசாங்கம் தேசிய இன விடுதலை. இந்த மாதிரியான வார்த்தையை இந்த படத்தில் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, மாடிஃபை த டயலாக்ஸ். பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஆயுதங்களை மக்களே அந்தந்த போராட்ட களங்களில் இருந்து உருவாக்கணும். இந்த மாதிரி டைலாகை தூக்கிட்டு வேற ஒரு டைலாகை மாற்றுங்க. அது என்ன டைலாக்னா, அந்த ஆயுதம் ஓட்டாக கூட இருக்கலான்ட்டு மக்களை தூண்டி வெறியேற்றுற டைலாகை இந்த மாதிரி மாற்றி சப்பையாகிட்டாங்க. கட் நம்பர் 7, ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமரை போல்டாக போட்டுன்னு இருக்காங்க. இவ்வளோ தாங்க விடுதலை பார்ட்டோட கட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் இந்த படத்தோட டியூரேஷனாக ஒன்று குறையல. ஆனால் டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு. ரிலீஸுக்கு 2 நாள் முன்னாடி அந்த வேலையை பண்ணாராம். அப்படி என்னென்ன கட் பண்ணி தூக்கணுன்ற டீட்டெயில் நம்மகிட்ட வரல. சரி, இந்த படம் இப்போ எப்படி வந்திருக்கு, 2 வருஷமாக இந்த படத்தை எடுத்தாங்களே, அப்படி உண்மையிலே இது ஒரு பயங்கரமான படமான்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படம் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கா இல்லை அந்த அளவுக்காச்சும் இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்த பேரில் ஒரு 50% கூட இந்த செகண்ட் பார்ட் எடுக்கல. இதை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போயும் யூடியூப்பில் இந்த படத்தை பற்றி பல பேர் பாசிட்டிவாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய உண்மையான ரிசல்ட் என்னென்னா, இந்த படத்தை தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஆடியன்ஸுக்கு இந்த விடுதலை பார்ட் 2 படம் பிடிக்கல அப்படின்றது தான் உண்மை. ஒரு சிலருக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுக்கான காரணத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ஏன் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, டைலாக்ஸ்லாம் எதுவுமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இல்லை. சில சீன்ஸில் படம் ரொம்ப அமைச்சராக எடுத்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு நல்ல டேரக்டர் படத்தில் மேக்கிங் மிஸ்டேக்ஸ்லாம் 1-2 கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வெற்றிமாறன் படத்துலேயே இத்தனை தப்புகளை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாகணும். அப்போ ஒவ்வொருத்தரும் தான் எடுக்க போகிற கதை என்னன்றத முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிற பல கதைகள் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் அதே படத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஏண்டா நீ சொன்ன கதையா இது, அது ஒரு முக்கியமான சூப்பர் சீன் சொன்னியே, அது எங்கடான்னு கேட்டால் அதான்டா இது உத்து பாடுற நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த மாதிரி அப்போ எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்லாம் தலையெழுத்தேன்னு பார்ப்போம். காரணம், எல்லாருக்கும் கதை சொல்ல தெரியும், ஆனால் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியாது. ஒரு நல்ல ஒரு திரைக்கதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக ஒன்று, இந்த சீனுக்கு அடுத்து இந்த சீன் வரும், அப்போ இந்த 2 சீனுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும். அதே மாதிரி இந்த சீன் முடியும் போது இது அடுத்த சீன் எங்கே ஆரம்பிக்கும்ன்றதுக்கும் ஹைலைட் பண்ணி முடிக்கணும். ஒரு காலம் இது மாதிரி பிளான் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு தெரியாமல் நீ எடுத்திங்கன்னா படத்தை எடிட் பண்ணி பார்த்தா கன்றாவியாக இருக்கும். அவ்வளோ ஜம்ப் இருக்கும். இந்த ஜம்ப்லாம் தெரியக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி வாய்ஸ் ஓவரில் நீங்கள் அப்படியே பேசிட்டே போனீங்கன்னா சீன்ஸில் இருக்க ஜம்பை பாதி மறைச்சிடலாம். உதாரணத்துக்கு ஹீரோ கடலை பார்த்து நிற்கிற மாதிரி ஷார்ட் எடுத்துருப்போம். ஆனால் வாய்ஸ் ஓவரில் என்ன போடும் தெரியுமா, காதல் தோல்வியில் அவளை நினச்சி ஏங்கி நின்று அப்படின்னு டைலாக் போட்டுருவானுங்க. ஆனால் அந்த சோகத்துக்கும் ஏக்கத்துக்கும்
அந்த ஃபீலிங்ஸுக்கும் உருப்படியாக அங்கே ஒரு ஷாட் கூட எடுத்துருக்க மாட்டோம். ஸோ நமக்கு தோன்றதெல்லாம் வார்த்தையாக டைலாகாக ஈஸியாக வாயில் வட சுட்டுடலாம். ஆனால் அதான் விஷுவலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு நல்ல சீன்ஸாக மாற்றி அதையும் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி எடுக்கிறது தான் ஒரு பக்காவான ஃபிலிம் மேக்கிங். அது இந்த விடுதலை பார்ட் 2 படத்தில் முக்காவாசி இல்லை. படம் ஃபுல்லாக விஜய் சேதுபதி வளன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அது கூட நேரடியாக பேசினா பரவாயில்ல, அவர் தலையில் துணியை போட்டுடுறாங்க. அப்புறம் இருட்டில் பொதார்க்குள்ளே நடந்து போகும்போது பேசிக்கிட்டு இருக்காரு. சூரியன் யார் மூஞ்சியை உத்து பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒயிட் ஷாட்டில் மலை மரம் பாறைன்னு காட்டும்போது இந்த மாதிரி யாரோ வாய்ஸ் ஓவரெலாம் போயிட்டே இருக்கு. ஆக மொத்தம் நீங்கள் எதையும் பிளான் பண்ணி எடுக்கல, படத்தை எடிட் பண்ணி போட்டுட்டு நிறைய ஜம்ப் இருக்குன்ட்டு இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல சேர்த்த டயலாக்னு அப்பட்டமாக தெரியுது. ஸோ வெற்றிமாறன் எடுத்த படத்திலேயே மிக சுமாரான படம் இந்த விடுதலை பார்ட் 2 தான். டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை. எப்போ திரைக்கதை இவ்வளோ பலவீனமாக இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பேற்பட்ட கதை சொன்னாலும் எடுபடாது. அதே மாரி இந்த படத்தை ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அதுக்கும் ஒரே காரணம் வெற்றிமாறன் தான். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் வாத்தியார்கள் எத்தனையோ பாடங்கள் நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையோ இல்லையோ ஆனால் அவங்க கடமையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க சொல்லித்தர படிப்பினை நம்ம வாழ்க்கைக்கு எங்கேயுமே உதவாமல் போயிடலாம். ஏன்பா கழுது மேய்க்க போகிற எனக்கு எதுக்குப்பா இங்கிலீஷ் கிராமரு, ஏன்பா மாடு மேய்க்க போகிற எனக்கு எதுக்குப்பா ட்ரிக்னாமெட்ரின்னு நம்ம யாரையும் கேள்வி கேட்டதில்லை. காரணம் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வாழ்க்கையில் உருப்படியாக பயன்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்குங்க. அப்படி இது எதுவும் உதவலையா விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்காக எனக்கு தேவையில்லாத படம் இது, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேஸ்ட்டுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த படமும். இப்படிப்பட்ட கருத்துக்களை என் படங்கள் மூலம் நான் சொல்லியே தீர்வேன்னு சொல்கிற டேரக்டர், ஒரு நல்ல பேர் இருக்க டேரக்டர் இந்தியாவிலே யாரும் கிடையாது. இந்த பொய்யான வாழ்க்கை வாழ்கிற கூட்டத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி நம்பர் 1. தனக்கு வேணுன்றதுக்காக அரசியல்வாதி மாதிரி எப்படி ஒன்றா சாய்வாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இருந்து மக்களுக்கு பயனுள்ள மாதிரி ஏதாச்சும் படத்தை முடிஞ்சால் எடுக்கிறேன்னு தவிர்த்து வேறு எதுவும் எடுக்க மாட்டேன்னு தீர்மானமாக இருக்கார் பார்த்தீங்களா. அந்த ஒரு நல்ல மனசுக்கே வெற்றிமாறனை பாராட்டணும். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சூரியோட டைலாக் சொல்லுவார். அவங்க அம்மாவுக்கு, நான் உனக்கு எழுத கடைசி லெட்டருமா இது, இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த லெட்டரும் வராது, எந்த பணமும் வராது. உன் பையன் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் 4 பேருக்கு பிரயோஜனமாக ஒரு வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு முடிப்பார் பார்த்தீங்களா. அது யார் தெரியுமா? சூரி கிடையாது, வெற்றிமாறன் தான். அது அவருடைய மனசுலேருந்து வந்த டைலாக். என்னதான் நான் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு போகிறேன். அப்படி ஒரு எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சல்யூட். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அரை மணி நேரம் படம் சூப்பராக இருக்குங்க. உண்மையான வெற்றிமாறன் படம் தான். கர்ணோஸோட பையன் கென் வர சீன்ஸ் எல்லாம் தேட்டர் தெரிக்குது. உண்மையிலே அந்த இடத்துலலாம் ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்குன்ற ஃபீல் தான் நம்மளுக்கு வந்தது. போக போக தான் படம் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒன்று ரைட் விங்குன்ற பேரில் யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி எல்லாம் மேலே இருக்க பகவான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லெஃப்ட் விங்கில் இருக்கவங்களாம் எல்லாமே 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு தானே அப்படின்னு மக்கள் மேலே ஆர்வமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்படி நல்லவங்க மாதிரி பேசுகிறவங்க தான் ட்ரெயின் தண்டவாளத்தை பாம்பு வச்சு தகர்த்து ஒரு 50 பேருக்கு மேலே கொண்டுடுறாங்க. நம்ம ஊரில் எதுக்கு வெடிகுண்டு துப்பாக்கி? இப்போ என்ன நம்ம ஊரில் போரா நடந்துகிட்டு இருக்கு. இதில் வெடிகுண்டு செய்யும்போது அது வெடித்து ஒரு 3 பேர் வரை செத்துற மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க. ஆயுதத்தையும் வன்முறையும் எடுத்து சண்டை போடுற அளவுக்கு இந்திய நாட்டுக்குள்ளே அப்படியே எதிரிங்க இருக்காங்க. கேட்டால் வன்முறை எங்கள் மொழி இல்லை அப்படின்றாங்க. நீ என்ன நல்லது சொன்னாலும் சரி, துப்பாக்கி வெடிகுண்டு கொலை வன்முறையெல்லாம் நீ எப்பேற்பட்ட நல்ல கருத்துக்களை கொண்டவனாக இருந்தாலும் சரி உங்களையெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது இந்த காலம் இல்லை, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இதுதான் யதார்த்தம். அதுவும் இந்த படத்துடைய முதலாளிகளோட சுரண்டல்னு என்னென்னமோ எக்கனாமிக்ஸ்லாம் பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு கரும்பு தொழிற்சாலை முதலாளி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக 90 பைசா போடுறாராம். தொழிலாளிக்கு சம்பளம் 10 பைசாவாம். சக்கரை 1.25 ரூபா விற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாபம் தொழிலாளி வருமானம் சேர்க்கலனா 35 பைசா இல்லை, அந்த 35 பைசாவில் நம்ம லாபத்தை பங்கு போட்டு தரணுன்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குற 10 பைசா லாபம் இல்லைன்றாங்க. ஆனால் அடுத்த சீனில் தொழிலாளிகளுக்கு 30% வருமானம் தரணும்னு பேசிக்கிறாங்க. வந்த 35% லாபத்தில் 30% எவ்வளோ பார்த்தா 10 காசு தான். ஸோ 25 காசு தான் முதலாளிக்கு போகுது. அப்போ சரியாக தானே இருக்குது கணக்கு. சரி அதையும் விடு, லாபத்தில் பங்கு கொடுக்கணுன்றது போராட்டமாக இருந்தா நீ எதுக்கு அதை முதலாளிகிட்ட கேட்குற? முடிஞ்ச அரசாங்கட்டே கேளுங்க, எல்லா தொழிலையும் வேலை செய்கிறவங்களுக்கு லாபத்தை பங்கு கொடுங்கன்னு. எந்த ஊரில் கொடுக்குறான்னு பார்க்கலாம். தனக்கு தர வேண்டிய கூலியுடைய சதவீதத்தை உயர்த்தி கேட்குறது தப்பே இல்லை. லாபத்தில் பங்கு கொடு அப்படின்னு கேட்டால் எந்த முதலாளி தொழில் செய்ய வருவான் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த படத்தில் யதார்த்தத்துக்கு எதிராக அநியாயமாக என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தப்பாக என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சம உரிமை, லாபத்தில் பங்குன்னு இவ்வளோ பேசுகிறாங்களே. இந்த படத்துக்காக வெற்றிமாறனும் விஜய் சேதுபதியும் எத்தனையோ கோடிகளில் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. இவங்க வாங்கின இவ்வளோ பெரிய சம்பளத்தை எனக்கு இவ்வளோ போதும், இந்த படத்துக்காக உழைச்ச சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து லைட் மேன் வரைக்கும் மிச்சம் இருக்க லாபத்தை பிரித்து எடுத்துக்கின்னு கொடுக்க முன் வந்துடுவாங்களா? கேட்டால் இது ஒரு படம், இது தொழில், சினிமா படம் வேறு யதார்த்தம் வேறேன்னு நமக்கே வேறு ஒரு விபூதி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் யதார்த்தம். இவங்களாம் மற்றவங்களை உசுப்பேற்றி வீதிக்கு வர வச்சுருவாங்க. ஆனால் தான் சொந்த வாழ்க்கையை பார்த்தா கோடீஸ்வரனா சொகுசில் வாழ்வாங்க. இந்த மாதிரி வீதிக்கு வந்து போரானவங்களோட குடும்பம் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நல்லா இருக்கா? குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல பேராச்சும் கிடைச்சதான் பார்த்தீங்கன்னா அது கூட மிஞ்சிருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த படம் எடுத்த டேரக்டர் என்ன சொல்கிறது, இது படம் தான்ட்டு. சாதாரண மக்களாகிய நீங்களும் இந்த விடுதலை படத்தையும் படமாக மட்டுமே பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு தப்பான எந்த கருத்துக்களையும் தன் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு சுத்தமாக உதவாது.
நல்லா படிங்க, ஒழுக்கமாக இருங்க, நல்ல ஆரோக்கியத்தோட செய்கிற தொழிலில் சிறந்த உழைப்பை கொடுத்து நேர்மையாக வாழுங்க. இது மட்டுமே உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நிம்மதியாக வச்சுக்கோம். பிரிவினம் போராட்டம்னு எதையாச்சும் கையில் எடுத்துகிட்டு போனீங்க, இதே மாதிரி ஊசி பற்றி உங்கள் வாழ்க்கையை முடிச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி கொள்கையெல்லாம் பேசி கட்சி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி பல்லாயிரம் கோடி சொத்து வச்சு செட்டில் ஆகிட்டானுங்க. எந்த கொள்கையெல்லாம் பேசி மக்கள்கிட்ட செல்வாக்க வாங்கினாங்களோ அவனுங்களே இதெல்லாம் மறந்துட்டு வெவ்வேறு ஊழலை பண்ணி சொகுசாக வாழறானுங்க. அதனால் இதை வேடிக்கை பார்க்க போனால் உங்களுக்குலாம் எதுக்கு இதை பற்றின வீண் விவாதம்? என்னதான் நீங்கள் சூப்பர் ஹிட் டேரக்டர்னு பேர் எடுத்தாலும் நீ சொல்கிற கருமாந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ வெற்றிமாறன் சொல்லிட்டார்ல, என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் பெரிய மனுஷன் அப்படின்னு ஏற்றுக்க தேவையில்ல. யானைக்கே மடி சருகும். அவர் உண்மையிலே நல்லவராக கூட இருக்கட்டும், ஆனால் அவர்லாம் நல்லா இருக்காரு. எல்லாரும் அதே மாதிரி நல்லா இருங்க. இது வெற்றிமாறனுடைய பலவீனமான திரைக்கதை வசனம் கொண்ட ஆஃப் குக்குடு படம். இந்த படத்துக்கு திங்கக்கிழமைலேருந்து கூட்டமே இல்லை. பெரும்பாலான ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு குறைஞ்சிட்டாங்க. வசூல் ரீதியாக சுமாரான வெற்றி படமாக இருந்தாலும் மக்கள் மன ரீதியில் வெற்றிமாறனுக்கு விடுதலை பார்ட் 2 தோல்வி படமே. அதுவும் கிளைமேக்ஸில் போலீஸும் விஜய் சேதுபதி கேங்கும் மாறி மலைமேடுகளில் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஃபாக் எஃபெக்ட்லாம் போட்டு நம்ம கண்ணே மங்களான மாதிரி சீக்கிரம் படத்தை முடிச்சு தொலைங்கடா, தலை வலிக்குது. வெற்றிமாறன்றதால கம்முன்னு பல்லு கடிச்சிட்டு இருக்கோம். ஆடியன்ஸை காந்தாகன தருணம். அதெல்லாம் மொத்தத்தில் ஒரு சுமாரான கதையை ரொம்ப மொக்கையான ஸ்க்ரீன் பிளே பண்ணி படுசுமாராக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த விடுதலை பார்ட் 2. இப்போலாம் திரைக்கதையில் இந்தியன் டேரக்டர்ஸும் என்னென்னவோ பண்ணுறாங்க. சீன்ஸை எப்படிலாம் மாற்றி ஜம்பிள் பண்ணி ஆடியன்ஸுக்கு என்ன ஒரு ஹைப்பெல்லாம் கொண்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு ட்ரிபிள் ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் பிரிட்டிஷ் கம்பெனிகிட்ட போயிட்டு, எங்கள் கிராமத்து மக்கள் அவ்வளோ ஈஸியாக இட போட்டுறாதீங்க, இங்கே இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு சிங்கம் கவிட்டு இழுத்துட்டு போய் அதை முழுங்க போகிற நேரத்தில் கூட அது குறவேலையை பிடிச்சி அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த ஊர் மக்களை பற்றி ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். ஆனால் இந்த சீனை விஷுவல்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படத்தில் அடுத்த சீனு பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸோட மிரட்டலான ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட அதே மாதிரி புளியை கழுத்தை பிடிச்சி நிறுத்துவார் ஹீரோ. கொஞ்சம் கூட இந்த சீன் எங்கேயுமே பிசுறு தட்டாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த சீன்ஸ். தியேட்டரே எழுந்து நின்று கை தட்டின தருணம் அது. இந்த சீனை நான் எதுக்கு வாயில் சொல்லணும், நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி எவ்வளவு பக்காவா இதை எடுத்து காட்டுறேன் பாருன்னு சேலஞ்ச் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ இருக்க டேரக்டர்ஸ். ஆனா இந்த விடுதலை பார்ட் 2ல கதை அந்த காலத்துல நடக்குதுன்றதால பழைய பாகவதர் மாதிரி விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன கை நீட்டி வாயை திறந்து பாட்டா பாடி தள்ளல, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் தி சூப்ன்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த ஒரே ஒரு கருத்தை ரொம்ப தெளிவாக ஆழமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி எடுத்திருந்தா இந்த படம் நிச்சயம் எல்லார் மனசுல இடம் பிடிச்சிருக்கும். தனக்கு தோன்றதெல்லாம் சட்டியில் போட்டு கலக்கனா இது புளிப்பா இனிப்பா கசப்பா காரமா இன்னும் சுவையினே தெரியலையே அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த படம் இப்போ போய் நிற்குது. வாழ்த்துக்கள் வெற்றிமாறன். அதீத அறிவு சினிமாவுக்கு ஆகாது. ரொம்ப அறிவுஜீவி மிகப்பெரிய எழுத்தாளர்கள் இவங்ககிட்டலாம் ரொம்ப நீங்கள் ஆழமாக பேசி பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்களாம் கொஞ்சம் கிறுக்காக இருப்பாங்க. ஒரு வயசுக்கு மேலே அந்த கிறுக்குத்தனம் அதிகமாகும், கிரியேட்டிவிட்டி கம்மியாகும். இப்போ வெற்றிமாறன் நிற்கிறது எந்த பக்கம்னு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். நான் ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்றத மறந்துட்டாரு, நான் சமூகத்துக்கான ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு காட்ட நினச்சதால் தான் இப்போ இது போன்ற சின்ன சர்க்கிள்லாம் இதிலிருந்து மீண்டு வெற்றிமாறன் வெளியே வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, வெற்றிமாறனுடைய நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் இந்த படத்துக்கு 100க்கு ஒரு 60 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். எப்பா நான் படம் பார்க்க போனேன், எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கா, படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற ஆளா நீங்கள்? அப்போ நிச்சயம் உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. அவங்களாம் 100க்கு ஒரு 10 மார்க் கூட இந்த படத்தை கொடுக்க மாட்டாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா.